தெலுங்கானாவில் சீனியர் மாணவர் ராகிங் செய்ததால் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். ராகிங் கொடுமை முடிவுக்கு வருமா? ராகிங் கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி மயக்க மருந்தை ஊசி மூலம் உடலில் செலுத்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் வாரங்கல் பகுதியில் KMC மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த பிரீத்தி இந்த கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பில் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அதே மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் 2ஆம் ஆண்டு படிக்கும் மருத்துவ மாணவர் ஆசிப். 2 பேருக்கும் இடையே ஆரம்பம் முதலே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிப் தன்னை ராகிங் செய்வதாக பிரீத்தி பெற்றோரிடம் பலமுறை புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக பிரீத்தியின் பெற்றோர் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர். 2 பேரையும் வரவழைத்து விசாரணை நடத்திய கல்லூரி நிர்வாகம் பின்னர் இருவரையும் எச்சரித்து அனுப்பி வைத்து விட்டது. மேலும் பிரீத்தி பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆசிஃபை வாராங்கல் போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது பிரீத்தியை ராகிங் செய்யவில்லை, பணி தொடர்பாக அவரை சில விஷயங்கள் கண்டித்தேன் என்று ஆசிப் தெரிவித்திருக்கிறார். ஆசிஃபிடம் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் மருத்துவமனையில் மாணவி பிரீத்தி பணியில் இருந்தார். அப்போது அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளை மயக்கமடைய செய்ய பயன்படுத்தும் அனஸ்தீசியா ஊசி மருந்தை அதிக அளவில் ஊசி மூலம் தன்னுடைய உடலில் செலுத்தி தற்கொலைக்கு முயன்றார். அறையில் மயங்கிய நிலையில் கிடந்த மாணவியை சக மருத்துவ மாணவிகள் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உயர் சிகிச்சைக்காக ஹைதராபாத்தில் உள்ள நிம்ஸ் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவ மாணவியின் தற்கொலை முயற்சியை தொடர்ந்து ஆசிப் மீது வாராங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரீத்திக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் பல உள்ளுறுப்புகள் செயலிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். புகார் கொடுத்த போதே ஆசிப் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது மகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என மாணவியின் தந்தை நரேந்தர் தெரிவித்திருக்கிறார்.